இப்போ ரெகுலேட் த எக்கனாமி அப்படின்னா ரெகுலேட்னு என்னது சரி செய்தல், ஒழுங்குபடுத்துதல், ரைட்டா. இது எக்கனாமி அப்போ பொருளாதாரத்தை சரி செய்தல், ரைட்டா. எக்கனாமினா பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல் அல்லது சரி செய்தல் அர்த்தம். த யூனியன் கவர்மெண்ட் த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க்குன்னு ஒரு பேங்க் இருக்குது இந்தியாவில், அதுதான் மெயின் பேங்க். அதில் மக்கள்லாம் போக முடியாது, ரைட்டா. அது கவர்மெண்ட் பேங்க்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ரைட்டா. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக துரு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக இந்த மத்திய அரசாங்கமானது எதை கட்டுப்படுத்துகிறது? கண்ட்ரோல்ஸ் மணி சப்ளை அண்டு கண்ட்ரோல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படின்னா மணி சப்ளைனா மக்களிடத்தில் பிளங்கும் பைசாக்கள், ரூபாய்களின் மக்கள் மணி சப்ளை என்ன சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு பேங்கு, அது இல்லை. கண்ட்ரோல்ஸ்னால் கட்டுப்படுத்துகிறது. எதை? மணி சப்ளை, அதாவது மணினா ரூபா பிளங்குவதை கட்டுப்படுத்துகிறது. பழக்கத்தில் இருக்கிறத, பழக்கத்தில் அதிகமாக பழங்கிடுச்சுன்னு சொன்னால் இப்போ பணவீக்கம் ஏற்படும். அண்டு கண்ட்ரோல்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்னா வட்டி விகிதம். வட்டி ஒரு ₹1,00,000 இவ்வளோ வட்டி வருஷத்துக்கு அப்படின்ற வட்டி விகிதம் ஒரு பேங்க் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ கொடுக்கணும், மக்கள்கிட்ட எவ்வளோ வட்டி வாங்கணும், ரூபாய்க்கு இல்லை கடன் கேட்டாங்கன்னா எவ்வளோ வட்டி வாங்கணும், எவ்வளோ வட்டி கொடுக்கணும் என்பதை இது நிர்வாகம் செய்கிறது. எது? மத்திய அரசாங்கமானது த்ரூ த ரிசர்வ் பேங்க் மூலமாக அந்த பேங்க் மூலமாக கண்ட்ரோல்ஸ் நிர்வாகம் செய்கிறது, நிர்வகிக்கிறது. எதை? மணி சப்ளைனா பைசாக்களின் பரிவர்த்தனை வச்சுக்கோ. மணினா பைசா, ரூபாயின் பரிவர்த்தனை ஒருத்தன் கொடுக்குறான் வாங்குறான், அந்த மணி சப்ளை பரிவர்த்தனை, பைசாக்களின் பரிவர்த்தனை மற்றும் கண்ட்ரோல் நிர்வாகம் செய்கிறது. தி இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை நிர்வாகம் செய்கிறது. அடுத்து இன்ஃப்ளேஷன் சொன்ன என்னது? அதாவது இப்போ இது ரெண்டு பணவீக்கம் அப்படின்னு பணவீக்கம்னு சொன்ன என்னது? இன்ஃப்ளேஷனை பணவீக்கம். அப்போ பைசாவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், இந்திய அளவில் பைசாவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு உற்பத்தினா, அப்போ நம்மளுக்கு அதிகமாக நம்ம பொருள்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆச்சுன்னா நம்மளுக்கு பணம் மதிப்பு இருக்கும். நம்ம வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வாங்கிட்டே இருந்தோம், நம்ம ஏற்றுமதி செயலில் பணவீக்கம் ஏற்படும், பைசாக்கு வெளியெல்லாம் போயிடும். அதை இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தை இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் திரும்பி படிக்கிறேன். இந்த இந்திய மத்திய அரசாங்கமானது த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக கண்ட்ரோல்ஸ் மணி பரிவர்த்தனை மற்றும் வட்டி விகிதம், அதை வட்டி விகிதத்தையும் அண்ட் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னா பொருளாதார முன்னேற்றத்தை சொல்கிறான், பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. மற்றும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு என்னது அப்படின்னா அந்நிய செலவணி. அப்படின்னா இந்த வெளிநாட்டு பைசாக்கள்லாம் நீ எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட வெளிநாட்டுக்கு அங்கே உள்ள டாலரு நம்ம ரிசர்வ் பேங்க் தான் வரும். ரிசர்வ் பேங்க்காரை வாங்கி வச்சுட்டு உனக்கு இந்தியா ரூபாய் தான் கொடுப்பான். அப்போ ரிசர்வ் பேங்கில் எவ்வளோ டாலர் அதிகமாக இருக்கோ அவ்வளோ நம்மளோட பணம் மதிப்பு அதிகமாகும். டாலரே இல்லைன்னா கம்மியாகிடும். அதுதான் சொல்கிறான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் அந்நிய செலவணி விகிதம். ரேட்னா அந்நிய செலவணி விகிதத்தையும் கட்டுப்படுத்துகிறது. அப்படின்னா அந்நிய செலவு விகிதம்னு என்ன? இப்போ நம்ம இன்றைக்கி ரேட்டில் அமெரிக்காவோட டாலருக்கு நம்ம ரூபாய் எவ்வளோ? 85 ரூபா உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். அப்போ அவன் ₹1 நம்ம 85 ரூபா கொடுக்கணும். அப்போ அவனோட நம்ம பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கும். அப்படி தான், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரூபா இருக்கும். அந்த நாட்டுக்கு நம்ம ரூபா மதிப்பு எவ்வளவு என்பதை இது நிர்ணயம் செய்கிறது, ரைட்டா. அப்போ த மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரிமூவ் டூ மச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன். அப்படின்னா இதனோட மெயின் குறிக்கோள் என்னென்ன? மெயின் குறிக்கோள் என்னன்னு சொன்னால், அதாவது நல்ல கவனிங்க. த மெயின் அப்ஜெக்டிவ்னா முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் இஸ் டு ரிமூவ்னா வெளியேற்றணும். டூ மச் ஃப்ளக்சுவேஷன், ஏற்ற இறக்கம் ரொம்ப இருக்கக்கூடாது. ஃப்ளக்சுவேஷனாக ஏற்றம் அண்ட் இறக்கம், வேகமாக கூடுறது வேகமாக குறையிறது, இது இருக்கக்கூடாது. ஏதோ ₹1 கூடிச்சு இல்லை 50 பைசா குறைஞ்சிச்சு வெளிநாட்டு கரன்சியோட நம்ம அமெரிக்க டாலரை ஒப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஒரு 50 பைசாவோ 10 பைசா கூடிச்சு, இதோட நிப்பாட்டிக்கணும், இல்லை குறைஞ்சிச்சு. இது அதிகமாக ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அதுதான் த மெயின் அப்ஜெக்டிவ்னா இந்த பேங்கோட மெயின் குறிக்கோள் என்னவென்றால் இஸ் டு ரிமூவ்னா வெளியேற்ற வேண்டும். எதை? டூ மச் ஃப்ளக்சுவேஷன். அப்படின்னா அதிகமான ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. ஃப்ளக்சுவேஷன் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது பைசாவில். இன் திஸ் ரேட்ஸ் என்னது? இந்த ரேட், இந்த விகிதாச்சார ரேட், இதில் வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சை குறிக்குது. இந்திஸ் ரேட்ஸ்னால் இப்போ நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ நம்ம ₹1 அமெரிக்காக்காரன் ₹1 டாலருக்கு நம்ம 80 ரூபா கொடுக்கணும். அது இன்றைக்கி தேதியில், நாளைக்கு 80 ரூபா 1 பைசா இருக்கலாம், இல்லை 80 ரூபா 5 பைசா இருக்கலாம். என்ன ஆனால் அதுக்காக 90 ரூபா ஆச்சுன்னு சொன்னால் இது எக்கச்சக்கம்.
பணவீக்கம் போது அதிகமாகிடும். அதனால தான் இது அதிகமாக போகக்கூடாது. த மெயின் அப்ஜெக்ட்னா இதோட முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் டு ரிமூவ்னா களை தெரிய வேண்டும், நிப்பாட்ட வேண்டும். எதை நிப்பாட்டணும்? ரிமூவ்னு நிப்பாட்டணும். டூ மச் ஃப்ளக்சுவேஷன், அதுதான் அதிகமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதை நிப்பாட்ட வேண்டும். எதில் ஏற்ற இறக்கம்? இன் தீஸ் ரேட்ஸ்னால் இந்த விகிதாச்சாரம், இந்த மதிப்பில். எந்த மதிப்பில்னா வெளிநாட்டோட பைசாவோட மதிப்பு, அதை மதிப்பை பார்க்கும்போது நம்மளோட மதிப்பு, நம்ம இந்திய பைசாவோட மதிப்பு விகிதம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கலாம், அதிகமாக இருக்கக்கூடாதுன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு, த யூனியன் கவர்மெண்ட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த எக்கனாமி த்ரூ வேரியஸ் அதர் ஏஜென்சிஸ். அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கமானது ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் நிர்வாகம் செய்கிறது, கட்டுப்படுத்துகிறது. எதை? த எக்கனாமி, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிறது. எது மூலிமா? த்ரூ வேரியஸ் அதர் ஏஜென்சிஸ், இன்னும் பல மற்ற ஏஜென்சிகள்னால் கவர்மெண்ட் ஏஜென்சின்னா நிறுவனங்கள் மூலமாகவும் இது கட்டுப்படுத்துகிறது. இன்னும் வேரியஸ்னால் பல ஏஜென்சிகள், நிறுவனங்கள் மூலமாக கட்டுப்படுத்துகிறது. சச்சஸ், உதாரணமாக செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னா தமிழ் என்ன சொல்லுங்கள்? செக்யூரிட்டிஸ் என்னது? இப்போ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, NSE BSEன்னு சொல்லுவாங்க. டெல்லி மெட்ராஸ் பம்பாயில் இருக்குது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE, BSனா அது ஒரு எக்ஸ்சேஞ்சு மும்பையில் இருக்குது, ரைட்டா? இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய பங்கு, அதாவது பங்குன்னு என்ன? செக்யூரிட்டி, ரைட்டா? இந்தியாவின் பங்கு மற்றும் பண பரிவர்த்தனை, எக்ஸ்சேஞ்ச்னா பரிவர்த்தனை, மாற்றம் செய்வது, பங்குகளை மாற்றம் செய்வது. இப்போ ஒரு கம்பெனி இருக்கான், ஒரு கம்பெனிக்காரன் அவன் தான் பங்கை விற்பனை செய்வான். பங்குன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அனுபவ புரியும். இப்போ நான் ஒரு 10-50 ரூபா போட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கேன், மொத்தம் 1000 ரூபா. எனக்கு இன்னும் ஒரு 200 கோடி தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், இதில் பாதியை நான் வச்சுக்கிட்டு பாதியை பொதுமக்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு ஷேர் 1000 ரூபான்னு போடுவேன். போட்டால் எனக்கு 1 லட்சம் ஷேரை விடுவேன். 1 லட்சம் 1000 என்ன ஆகிப்போச்சு? இல்லை ஒரு ஷேர் 10,000 ரூபா நான் விற்பேன். விற்றா 1 லட்சம் 10,000 எனக்கு பல கோடிகள் கிடைக்கும். அப்போ 60 ஷேரை நான் வச்சுக்கிடுவேன், 40 ஷேரை விற்றுருவேன், 40% விற்றுருவேன். விற்றுட்டேன்னு சொன்னால் பொதுமக்கள் என் கம்பெனியில் ஒரு பங்குதாரர் ஆயிடுவாங்க. லாபத்தில் அவங்களுக்கு நான் பங்கு கொடுப்பேன். அதுதான் சொல்லுவாங்க, ஷேர்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், ரைட்டா? இது மூலியமாகவும் கட்டுப்படுத்துகிறது. அண்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. காம்படிஷன் கமிஷன் என்னது? காம்படிஷன்னா இந்திய போட்டி ஆணையம். இந்தியா போட்டி. இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, டிக்கெட் வாங்குறாங்க இல்லையா? அது மூலியம் இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கிறது, ரைட்டா? அதுதான் சொல்கிறான். இது அதாவது காம்படிஷன், அது இது நல்லா பார்த்துக்கோங்க. இது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அண்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா போட்டி வாரியம், ரைட்டா? என்ன போட்டி வாரியம் அப்படின்னா இந்திய போட்டி ஆணையம்னு அர்த்தம். இந்திய போட்டி ஆணையத்தின் மூலியமாகவும் இது தன்னோட ஃபைனான்ஸை கட்டுப்படுத்துகிறது, எக்கனாமியை நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறான். அப்போ இந்த ரெண்டை சொல்லியிருக்கான், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அண்டு காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றான். அடுத்த நெக்ஸ்ட்டு, ஆல் த கவர்மெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லா அரசாங்கமும் ரன் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிர்வாகம்னு அர்த்தம். இப்போ நம்ம மின்சார வாரியம், அது ஒரு பொதுத்துறை நிர்வாகம், ரைட்டா? இதெல்லாம் கவர்மெண்ட் நடத்துகிறது, ரைட்டா? இப்போ நிலக்கரி NTPCL, அப்போ அதுவும் பொதுத்துறை நிர்வாகம் தான். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் பொதுத்துறை நிர்வாகம். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் முதலீடு செஞ்சு நடத்துது. அப்போ அது பொதுத்துறை நிர்வாகம்னா கவர்மெண்ட்டு, அதில் கவர்மெண்ட்டோடதுன்னு அர்த்தம். அதில் நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிகள், அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அதான் சொல்கிறோம், ஆல் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கவர்மெண்ட் எல்லாம் இந்தியாவின் அரசாங்கங்கள் ரன்னு நடத்துகிறது. இதை பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துகிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் இப்போ ரயில்வே ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். அப்படின்னா ரயில்வேல எல்லாம் வருது, அது நடத்துகிறது யார்? கவர்மெண்ட் தான் நடத்துது. அது ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், ரைட்டா? அப்போ பொதுத்துறை நிறுவனங்களை அரசாங்கம் நடத்துகிறது. எதற்கு? டு ப்ரொவைட்னு வழங்குவதற்கு இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் ரேட்ஸ் டு த பீப்புள். இம்பார்ட்டன்ட் குட்ஸ்னால் முக்கியமான பொருட்கள், அண்டு சர்வீசஸ் சேவைகள். இப்போ நீ ட்ரெயினில் போகிற, உன்னை கொண்டு ட்ரெயின் ஃபுல்லாக கவர்மெண்ட்டு தானே, கவர்மெண்ட் பஸ் இல்லை கவர்மெண்ட்டு, ரைட்டா? இதெல்லாம் என்னது? பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா அரசாங்கம் நடத்துக்குதுன்னு அர்த்தம். அப்போது சர்வீசஸ் சேவைகள் மற்றும் பொருட்கள், கவர்மெண்ட் பொருட்கள், சில பொருட்கள்லாம் கவர்மெண்ட் தயார் பண்ணி விற்கும், ரைட்டா? அது அட் அஃபோர்டபுள் ரேட்ஸ், கம்மியான விலையில், அஃபோர்டபுள்னா மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்கிறது. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக
என்னது? குட்ஸ் பொருட்கள் மற்றும் சேவைகள் அட் அஃபோர்டபுள் ரேட்ஸ். அஃபோர்டபுள் ரேட்ஸ் என்னது? மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீ மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு வரணும், பஸ்ஸில் வரணும்னா எவ்வளவு? 1500 கேட்பான். இதே ட்ரெயினில் வந்து 200 தான். அப்போ இந்த ட்ரெயின் கவர்மெண்ட் சார்ந்தது தானே. அப்போ எவ்வளோ கம்மியான உனக்கு சர்வீஸ் பண்ணுது, அதுதான் சொல்கிறேன். அடுத்து டேக்ஸ்னால் வரி. வரின்னு என்ன? த ஆரிஜின் ஆஃப் த டேக்ஸ் இஸ் ஃப்ரம் டேக்ஸேஷன். அப்படின்னா இந்த டேக்ஸ் என்ற வார்த்தை மூலம், இந்த வார்த்தை அது ஆரிஜின்னா இது எங்கேருந்து பிறந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் டேக்ஸேஷன் என்ற வார்த்தையிலேருந்து டேக்ஸ் வந்துச்சுன்றான். அப்போ டேக்ஸ்னால் வரி. அப்போ டேக்ஸேஷனாக வரி விதித்தல், ரைட்டா? டேக்ஸ் என்னது? வரி. டேக்ஸேஷன் என்னது? வரி விதித்தல்னு அர்த்தம், ரைட்டா? வரி விதிப்புன்னு அர்த்தம். அதுதான் த ஆரிஜின் ஆஃப் த வேர்டு டேக்ஸ். டேக்ஸ் என்ற ஒரு வார்த்தை இஸ் ஃப்ரம் வந்தது இருந்து டேக்ஸேஷன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. டேக்ஸ்னால் வரி, வரி டேக்ஸேஷன்னா வரி விதிப்பு. வரி விதிப்பு என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் வரின்றான். விச் மீன்ஸ் அந்த அர்த்தம் என்னென்னா, அந்த வரி என்பது அர்த்தம் என்னன்னு சொன்னால் இஸ் எஸ்டிமேட் அப்படிங்கிறான். எஸ்டிமேட்னா ஒரு மதிப்பீடு செய்வது. ஒரு மதிப்பீடு செய்வது. இந்த வரி இவ்வளவு நம்ம வரும் அப்படின்ட்டு ஒரு மதிப்பு செய்கிறோம் இல்லையா? இந்த வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரி வரணும், அவனை போட்ட ரூல்ஸ் பிரகாரம் இவ்வளோ வரலாம். ஒரு 10,000 கோடி வரும், இல்லை 11,000 கோடி வரும். அதுக்காக 1,00,000 கோடி வராது. ஒரு மதிப்பீடு செய்வது. எஸ்டிமேட்டாக ஒரு மதிப்பீடு செய்யலாம். விச் மீன்ஸ் அதோட அர்த்தம் டேக்ஸேஷன் மீன்ஸ் ஒரு மதிப்பீடு, ரைட்டா? அடுத்து டேக்ஸேஷன் இஸ் எ மீன்ஸ் பை விச் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் பை இம்போசிங் சார்ஜஸ் ஆன் சிட்டிசன்ஸ் அண்ட் கார்பரேட் என்டிட்டிஸ். அப்படின்னா டேக்ஸேஷன் தான் வரி விதிப்பு இஸ் இருக்கிறது. எ மீன்ஸ் எவ்வாறாக இருக்கிறது? மீன்ஸ்னால் இதை சார்ந்து இருக்கிறது. டேக்ஸேஷன் வரி விதிப்பு இஸ் இருக்கின்றன. எ மீன்ஸ் அப்படின்னா இதை சார்ந்து. பை விச் இதை சார்ந்து. கவர்மெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா கவர்மெண்ட் ஃபைனான்ஸ்னால் முதலீடு செய்கிறது. பை செலவு செய்கிறது. ஃபைனான்ஸ்னால் கவர்மெண்ட் அரசாங்கம். ஃபைனான்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் செலவு செய்கிறது. எதை? ஃபைனான்ஸ் நிதியை செலவு செய்கிறது. அரசாங்கம் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நிதியை அவர்கள் செலவு செய்கிறார்கள், செலவுக்காக வேண்டி செய்கிறார்கள். ஃபைனான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்னால் அவர்கள் நிதியை செலவு செய்கிறார்கள். எப்படி? பை இம்போசிங் சார்ஜஸ். அந்த நிதி எங்கேருந்து கிடைக்குது? பை இம்போசிங்னா அது இம்போசிங் சார்ஜஸ்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இம்போசிங்னா வரியை விதிக்கின்றனர். பை இம்போசிங் சார்ஜஸ் ஆன் சிட்டிசன்ஸ் அப்படின்னா குடிமக்கள் மீது. சிட்டிசன்னா மக்கள் மீது வரியை விதித்து அரசாங்கம் செலவு செய்கிறது. ஃபைனான்ஸ்னால் நிதியை, தேர் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகளுக்கு எப்படி செய்கிறது? டேக்ஸேஷனாக வரி மூலியமாக. நல்லா பண்ண. டேக்ஸேஷன் இஸ் மீன்ஸ் அதனோட பொருள் என்னவென்றால் டேக்ஸேஷன் இஸ் இருக்கிறது. மீன்ஸ்னால் பொருள். எப்படி? பை கவர்மெண்ட் அரசாங்கம். ஃபைனான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு செலவிடுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. அது எப்படி கிடைக்கிறது? பை இம்போசிங் சார்ஜஸ். இம்போசிங்னா வரி விதித்தல். இந்த இடத்துல இம்போசிங்னா விதித்தல், சார்ஜஸ்னால் வரின்னு அர்த்தம். சார்ஜஸ்னால் வரி தான். இந்த இடத்துல வரி விதித்தல். ஆர்மல ஆன் சிட்டிசன் குடிமக்கள் மீது வரி விதித்து அரசாங்கம் செலவு செய்கிறது. அண்டு கார்பரேட் எஸ்டிமேட்ஸ்னா கார்பரேட்னா பெரு நிறுவனங்கள். எஸ்டிமேட்ஸ்னு என்னது? என்டைட்டிஸ் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள்னு அர்த்தம். பெரிய கார்பரேட்னா பெரியன்னு அர்த்தம். பொதுமக்கள் மீது வரி விதித்து மற்றும் கார்பரேட் என்டைட்டிஸ். கார்பரேட்னா பெரிய நிறுவனங்கள்னு அர்த்தம். என்டைட்டிஸ் நிறுவனங்கள். பெரிய நிறுவனங்கள் மீது வரியை விதித்தும் அரசாங்கம் செலவு செய்கிறது, ரைட்டா? த மெயின் பர்பஸ் ஆஃப் டேக்ஸேஷன் அப்படின்னா இந்த வரி விதித்தல் என்பதின் முக்கிய கொள்கை என்னவென்றால், த மெயின் பர்பஸ் அப்படின்னா முக்கியமான கொள்கை என்னவென்றால், எதற்கு? ஆஃப் டேக்ஸேஷன் வரி விதிப்பின் முக்கியமான கொள்கை என்னவென்றால் இஸ் டு அக்குமுலேட் ஃபண்ட்ஸ். அக்குமுலேட்னா சேகரித்தல், ரைட்டா? திரட்டுதல். அக்குமுலேட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இஸ் டு அக்குமுலேட் ஃபண்ட்ஸ் நிதியை திரட்டுதல் அப்படின்னா சேகரித்தல், நிதியை வசூல் செய்தல் அப்படின்னா. அக்குமுலேட்னா திரட்டுதல்னு சொல்லுவாங்க. திரட்டுதல்னா சேகரித்தல். ஃபண்ட் நிதியை இந்த டேக்ஸேஷன் மூலியமாக நிதியை திரட்டுகிறதுன்னு அர்த்தம். த மெயின் பர்பஸ்னால் முக்கியமான குறிக்கோள் எதற்கு? ஆஃப் டேக்ஸேஷன் வரி விதிப்பின் முக்கியமான காரணம் என்னவென்றால் இஸ் டு அக்குமுலேட் ஃபண்ட்ஸ்னால் வரியை சேகரித்தல். பைசாவை ஃபண்ட்ஸ்னால் நிதியை சேகரித்தல். எதற்கு? ஃபார் ஃபங்க்ஷனிங் த கவர்மெண்ட் மெஷினரிஸ். எதற்காக வேண்டி நிதி சேகரிக்கிறாங்க? ஃபார் ஃபங்க்ஷன் செயல்படுவதற்காக வேண்டி. எது செயல்படுவதற்காக வேண்டி? கவர்மெண்ட் மெஷினரிஸ்னு இடத்துல இயந்திரங்கள் கிடையாது. நீங்கள் உடனே இந்த இடத்துல அவன் எப்படி போட்டு மெஷினரிஸ் மீனிங் என்னென்னு இந்த இடத்துல அரசாங்க அலுவலகங்கள் அப்படின்னு அர்த்தம்.
மெஷினரிஸ் என்னது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னா இது எல்லாமே அரசாங்க ஊழியர்கள் எல்லாமும் பொருந்தும். மெஷினரிஸ்னால் அந்த இடத்துல இந்த இடத்துல இதுதான் மீனிங். அதாவது ஃபார் ஃபங்க்ஷன்னா செயல்படுவதற்கு அரசாங்க செயல்பாடுகள், மெஷினரிஸ்னால் செயல்பாடுகள்னு வச்சுக்கோ. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் ஃபங்க்ஷனிங்னு செயல்படுவதற்கு இது நிதியை திரட்டுகிறது. அடுத்து டேக்ஸ் ஹேஸ் கம் இன்டு ஃபோர் ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த வரி தான் முன்னணியில் வருகிறது. ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த நியூ கன்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா இந்த நிதி, இந்த டேக்ஸேஷன், டேக்ஸ் வரி தான் ஃபோர் ஃப்ரண்ட்டாக முன்னிலையிலே வருகிறது. எதற்கு முன்னிலை வருது? முன்னணி வைக்கிறது. எதற்கு? டேக்ஸ் ஹேஸ் கம் வருகிறது இன்டு ஃபோர் ஃப்ரண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த கன்செப்ட் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னால் நலன் சார்ந்த அரசுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நலன் சார்ந்த அரசுக்கு எது முன்னாடி வரணும்? வரி தான் முன்னாடி வரணும். அது இருந்தால் தான் அந்த அரசு நல்ல அரசாக இருக்க முடியும். வரி இருந்தால் தான் அரசு நடத்த முடியும். அதான் சொல்கிறான், டேக்ஸ் ஹேஸ் கம் இருக்கின்றன இன்டு ஃபோர் ஃப்ரண்ட் முன்னணி வைக்கிறது. வரி தான் முன்னணி வைக்கிறது. எதற்கு? ஆன் அக்கௌண்ட் அதை சார்ந்து. எதற்காக வேண்டிய? நியூ கான்செப்ட், புதிய ஒரு கான்செப்ட்னா ஒரு கொள்கை, புதிய கொள்கை ஆகிய வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா நலன்புரி அரசு அப்படின்னா நன்மை செய்யும் அரசுன்னு அர்த்தம். ஸ்டேட்னா நன்மை செய்யும் மாநிலம் அப்படின்னு இந்த இடத்துல அரசுன்னே படுக்கும். நன்மை செய்யும் மாநிலம் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு குறிக்கோளுக்கு வரி தான் முன்னணி வைக்கிறது. வரி இருந்தால் தானே அது முன்னணி நல்லது செய்ய முடியும். வரிகளும் செய்ய முடியாது இல்லையா? அதான் சொல்கிறான். டேக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட்ஸ். டேக்ஸஸ் கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டியது. பேமெண்ட்டு செலுத்தப்பட வேண்டும். டேக்ஸஸ்னால் வரிகள் இருக்கின்றன. கம்பல்சரி பேமெண்ட் கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். டு கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல். வரி செலுத்தினால எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. வரி செலுத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு. ₹1 கிடையாது இனிமேல். அது அரசாங்கத்து ரூபா. சில இதில் நம்ம எதாவது கொடுக்குறோம், ரூபா கொடுத்து பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம்ல. ஆனால் வரி அப்படி கிடையாது. நீ கொடுத்தது தான். அது கொடுத்ததுனால எனக்கு ஏதாவது ₹1,00,000 வரி கட்டியிருக்கேன், எனக்கு எதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீ ₹1,00,000 போட்டு ஒரு பொருள் வாங்கியிருக்க, அப்போ அந்த பொருளை உபயோகப்படுத்துகிற இல்லையா? ஆனால் வரியில் அப்படி வராது. அதுதான் சொல்கிறான், டேக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட்ஸ் அப்படின்னா வரி கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். டு கவர்மெண்ட் அரசாங்கம் செலுத்தப்பட வேண்டும். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் அப்படின்னா நேரடியாக நம்மளுக்கு திரும்பி வருமோ, நம்ம செலுத்தின திரும்பி கிடைக்குமோ. டைரக்ட் ரிட்டர்ன் திரும்பி கிடைக்குமா, நேரடியாக கிடைக்குமா, நான் செலுத்தின ரூபா நம்மளுக்கு திரும்பி கிடைக்குமா அப்படின்னா வரி செலுத்துனது தான். திரும்ப எதிர்பார்க்கக்கூடாது. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்காத. ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன், நேரடியாக உனக்கு திரும்பி கிடைக்கும்னு எதிர்பார்க்காதன்னு சொல்கிறான். அல்லது பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னா, பெனிஃபிட்னா ஏதாவது புரோஜனம் ஆகுமா, அந்த டேக்ஸ் வரி கட்டின உனக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா. பெனிஃபிட்னா சலுகைகள். வரி கட்டியிருக்கேன், ஒருத்தன் வரி கட்டலை, அப்போ வரி கட்டினவனுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் சலுகை கிடைக்குமானா அதுவும் கிடையாது. அதான் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னா அந்த வித்தவுட்னு முன்னாடி போட்டுருக்காங்க. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் அப்படின்னா எந்த விதமான திரும்பியும் கிடைக்காது. அந்த வித்தவுட் இங்கேயும் பொருந்தும். வித்தவுட் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னா அந்த டேக்ஸ் வரி செலுத்தினவனுக்கு எந்த விதமான சலுகையும் அளிக்கப்பட மாட்டாது. வரி செலுத்தினது தான். ப்ரொஃபஸர் சாலிங்மேன், அதாவது பேராசிரியர் சாலிங்மேன் ஆல்சோ டிஃபைன்ட், இதை பற்றி விளக்கியிருக்கிறார். ஆல்சோ டிஃபைன்ட் ஏ டேக்ஸ் அப்படின்னா விளக்கியிருக்கிறார். எப்படி? ஏ டேக்ஸ் வரியை விளக்கியிருக்கிறார். எவ்வாறாக? ஏ கம்பல்சரி கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஏ பெர்சன்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்னா கட்டாயமாக பங்கு, அதாவது கண்ட்ரிபியூஷனை செலுத்த வேண்டும். கண்ட்ரிபியூஷனை பங்கு கொடுக்கணும். கட்டாயமான பங்கு கொடுக்கணும். எதற்கு? ஃப்ரம் ஏ பெர்சன், ஒரு நபர் கட்டாயமாக கண்ட்ரிபியூட்னா செலுத்தணும். கட்டாயமாக செலுத்தணும். எதற்கு? டு த கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்தணும் அப்படின்னு இவர் விளக்கியிருக்கிறார். ப்ரொஃபஸர் சாலிங்மேன் ஆல்சோ டிஃபைன்னு விளக்கியிருக்கிறார். ஏ டேக்ஸ், ஒரு டேக்ஸ் என்பது ஆஸ் எவ்வாறாக இருக்கிறது? ஏ கம்பல்சரி கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஏ பெர்சன் அப்படின்னா கட்டாயமாக ஒரு மனிதனிருந்து, பிறம்னா ஒரு மனுஷனிருந்து கட்டாயமாக செலுத்தப்படக்கூடிய கம்பல்சரி கண்ட்ரிபியூஷனை செலுத்தணும். கட்டாயமாக செலுத்தக்கூடியது. ஃப்ரம் ஏ பெர்சன், ஒரு நபர்கிட்டருந்து கட்டாயமாக செலுத்தணும். டு த கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு செலுத்தணும். எதற்கு? டு டீஃப்ரேன்னு சொன்னால் என்னது? டீஃப்ரேன்னு சொன்னால் இப்போ பைசா கொடுக்குறோம் ரைட்டா, பணத்தை கொடுத்து டு டீஃப்ரே
த எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் இன் த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னா எதற்கு நம்ம கட்டாயமாக பணம் செலுத்தணும்னா டு டீஃப்ரே த எக்ஸ்பென்ஸ்னால் செலவுகள். எக்ஸ்பென்ஸ் இன்கோட் செலவு ஆகிறது. இன்கோட்னா செலவு அளிக்கப்படுகிறது. எக்ஸ்பென்ஸ் செலவுகள். இன்கோட்னா செலவு அளிக்கப்படுகிறது. இன்கோட்னா அங்கே. இன்கோட் எங்கே? இன்கோட் இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னா பொது நலன் விரும்பி, பொது நலன் கோரி, பொதுவாக மக்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ ரோடு போடுறா, பொதுவாக மக்கள் பயன்படுறாங்களே, அதை பொது நலனை விரும்பி, காமன் இன்ட்ரெஸ்ட்னா பொது நலனை விரும்பி செய்யும் செலவுகளுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்கோட்னா செய்யும். பொது நலனை விரும்பி, காமன் இன்ட்ரெஸ்ட்னா பொது நலனை கருதி, அதை ரோடு போடுறோம் பொது நலனை கருதி போடுறான். காமன் இன்ட்ரெஸ்ட் பொது நலனை கருதி செய்யும். செய்யும்னா இன்கோட் செய்யும் எக்ஸ்பென்சஸ் செலவுகளுக்கு டீஃப்ரே பணம் கொடுக்க வேண்டும். டீஃப்ரேனா பணம் கொடு, பணம் கொடுக்கறது. டு டீஃப்ரேனா பணம் கொடுக்கணும். எதற்கு கொடுக்கணும்? கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும். டு டீஃப்ரேனா பணம் கொடுக்கணும். த எக்ஸ்பென்ஸ் செலவுகளுக்கு இன்கோட் செய்யப்படுகிறது. இதில் இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மக்களுக்கும் பொதுவாக செய்யப்படக்கூடிய வேலைகளுக்கு. அடுத்து வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பெஷல் பெனிஃபிட் கன்ஃபர்ட். அப்படின்னா வித்தவுட் ரெஃபரன்ஸ்னால் எந்த விதமான ஸ்பெஷல் பெனிஃபிட் பிரத்யோக சலுகைகள் கன்ஃபர்ட்னா வழங்கப்பட மாட்டாது. ரைட்டா? கன்ஃபர்ட்னா வழங்கப்பட மாட்டாது. பிரத்யேக இந்த நீ பணம் வரி செலுத்திட்டேன்றதுக்காக வேண்டி எந்த விதமான எதிர்பார்ப்பு கூட வித்தவுட் ரெஃபரன்ஸ் எந்த விதமான குறிக்கோள் இருக்கக்கூடாது. எதற்கு? டு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கன்ஃபர்ட்னா ஸ்பெஷல் பிரத்யோக சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது மக்களுக்கு. வரியினால் பிரத்யோக சலுகைகள் யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது. பொதுவாக தான் அந்த வரி பைசா செலவு பண்ணப்படும்ன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு டேக்ஸ் சிஸ்டம். அப்படின்னா நம்மளோட வரி விதிப்பின் அமைப்பு. ரைட்டா? அது எப்படின்னு பார்ப்போம். எவ்ரி டைப் ஆஃப் டேக்ஸ் ஹேஸ் சம் அட்வான்டேஜஸ். அப்படின்னா எல்லா விதமான வரிகள் பல வரிகள் இருக்குதுன்னு சொல்லல. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்லேயே ஏகப்பட்ட இருக்குது. அப்போ எல்லா விதமான வரிகளும் ஹேர் சம் அட்வான்டேஜஸ்ன்னு என்னது? அதாவது நன்மை தீன்மைகள் இருக்கின்றன. அதாவது எல்லா விதமான வரிகள் எவ்ரி டைப் ஆஃப் டேக்ஸ் ஹேஸ் சம் அட்வான்டேஜஸ் அண்ட் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். நன்மைகள் அட்வான்டேஜஸ்னால், டிஸ்அட்வான்டேஜஸ் தீமைகள். அப்போ நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. ஸோ ஆகவே வி ஹேவ் எ டேக்ஸ் சிஸ்டம். நாம் ஒரு வரி அமைப்பை வைத்திருக்கிறோம். ஸோ ஆகவே வி ஹேவ் வைத்திருக்கிறோம். எதை? டேக்ஸ் சிஸ்டம், ஒரு வரி அமைப்பை வைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? தட் இஸ் அவைகள் இருக்கின்றன, அந்த வரி அமைப்பு இருக்கின்றன. ஏ கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டேக்ஸஸ். அப்படின்னா பலதரப்பட்ட கலெக்ஷனாக சேகரித்தல். கவர்மெண்ட் சேகரிக்குது. ஏ வெரைட்டி ஆஃப் டேக்ஸஸ்னால் பலதரப்பட்ட வரிகளை சேகரிக்கிறது. டைரக்ட் டேக்ஸ்லேயே பல வரிகள் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ்லேயும் பல வரிகள் இருக்கும். அதில் பலதரப்பட்டிகளை வரிகளை சேகரிக்கிறது. ஃப்ரம் ஆடம் ஸ்மித் சொல்கிறார். ஃப்ரம்னா அவர் சொன்னதின் பிரகாரம். ஃப்ரம்னா அங்கேருந்து எங்கேருந்து? ஆடம் ஸ்மித் என்பவர் சொன்னதின் பிரகாரம். அதான் ஃப்ரம்னா அதான் மீனிங். மெனி எக்கனாமிக்ஸ்னால் பல பொருளாதார நிபுணர்கள். இல்லை, பல பொருளாதார நிபுணர்கள் ஹேவ் கிவன் கொடுத்துருக்கிறார்கள் ஏ லிஸ்ட் ஆஃப் கேனான்ஸ். அப்போ கேனான்ஸ்னால் விதிகள்னு அர்த்தம். சட்டங்கள், விதிகள். கேனான்ஸ்னு என்னது? கேனான்ஸ்னு சட்டங்கள், விதிகள்னு அர்த்தம். பல பொருளாதார நிபுணர்கள் ஹேஸ் கிவன் கொடுத்துருக்கிறார்கள் எதை? லிஸ்ட் ஆஃப் கேனான்ஸ். லிஸ்ட்னா பல விதிகளின் லிஸ்ட்டை கொடுத்துருக்கார். லிஸ்ட்னா அமைப்பை கொடுத்துருக்கிறார்கள். ஆஃப் எதுக்கு இந்த விதிகள் அமைப்பு? ஆஃப் டேக்ஸேஷன். அப்படின்னு டேக்ஸ்னா வரி விதிகளின் அமைப்பு. வரி விதி கேனான விதி. எதனுடைய கேனான் ஆஃப் டேக்ஸேஷனா வரிகளின் விதியின் அமைப்பு, அதனோட ரூல்ஸ் பல இது கொடுத்துருக்கிறார்கள். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ரீகால். நம்ம அதை திரும்பி பார்க்கணும். இப்போது என்னென்னு பார்க்கணும். அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எதற்கு? டு ரீகால், அவைகளை நாம் திரும்பி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். எதை? தீஸ் காமன் எமங் தெம் ஃபார் டிஸ்கஷன் ஹியர். தீஸ் காமனை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில எமங் தெம் அவைகளில் பல இருக்கின்றன. அவைகளில் சில வகையில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தீஸ் காமனை பொதுவான, எமங் தெம் நம்ம மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுவான வரி விதிப்புகளை கீழே பார்க்கலாம் என்றான். ஃபார் டிஸ்கஷன், விவாதம் செய்ய வேண்டி பார்க்கலாம்ன்றான். அப்போ கேனான் ஆஃப் ஈக்விட்டினா சமத்துவம். கேனான விதி. அப்போ விதி வருவாயில் சமத்துவ விதின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கேனான் ஆஃப் ஈக்விட்டி. கேனான் ஆஃப் ஈக்விட்டினா நியதி, சட்டம்னு அர்த்தம். ஈக்விட்டினா சம பங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சம பங்கு
நீ இது சட்டம்னு அர்த்தம். சமபங்கு சட்டம். அப்போ சமபங்கு சட்டம்னு என்னது அப்போ பார்க்கலாம். ரைட்டா? சின்ஸ் டேக்ஸ் எஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட், ஏனென்றால் டேக்ஸ் வரி என்பது கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். பேமெண்ட்டு கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். ஆல் த எக்கனாமிக்ஸ், எல்லா பொருளாதார நிபுணர்களும் அக்ரினா ஒப்புக்கொண்டார்கள். எதை? தட் ஈக்விட்டி இஸ் த கார்டினல் பிரின்சிபல். அப்படின்னா ஈக்விட்டினா சம பங்கு. அந்த வரியை வாங்கிட்டு மக்கள்கிட்ட வந்து வரியை வாங்கிட்டு பணக்காரர்கிட்ட வரி வாங்குவோம், கம்பெனிலேருந்து வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கும் அரசாங்கம். அதுக்கு திரும்பி மக்களுக்காண்டி செலவு பண்ணும். ரோடு போடுறது மக்களுக்காக வேண்டி, ரயில் ஓட்டுறது மக்களுக்காக வேண்டி, ரேஷன் கடை மக்களுக்காக வேண்டி, இலவச கல்வி மக்களுக்காக வேண்டி, இலவச ஆஸ்பத்திரி மக்களுக்காக வேண்டி, இதெல்லாம் எங்கேருந்து செலவு பண்ணுது அரசாங்கம்? இப்போ கம்பெனிகள்கிட்டேருந்து பெரிய பணக்காரர்லேருந்து வரியை வாங்கி இங்கே மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுது. அதுதான் அக்ரினா ஒத்துக்கொண்டார்கள். தட் ஈக்விட்டினா சமபங்கு இஸ் த கார்டினல் பாலிசி பிரின்சிபிள்ஸ். அப்படின்னா கார்டினல் பிரின்சிபிள்ஸ்னு சொன்னால் என்னது? அதாவது இது என்ன சொல்லுவாங்க? பாலிசி. கார்டினல் பிரின்சிபிள்னால் அழிக்க முடியாத சட்டங்கள்னு அர்த்தம். கார்டினல் பிரின்சிபிள்ஸ்னால் இது கிரீக் வேர்டு. இது என்ன சொல்லுன்னா கார்டினல் பிரின்சிபிள் பிஹேவியர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல குணக்குள்ள சட்டங்கள் பிஹேவியர் லா. கார்டினல் பிரின்சிபிள் பிஹேவியர்னது குணநலங்கள், ஆஃப் லான சட்டம், நல்ல குணநலங்களை கொண்ட சட்டம்னு அர்த்தம். கார்டினல் பிரின்சிபிள்ஸ்னால் நல்ல குணநலங்களை கொண்ட சட்டங்கள், நல்ல சட்டங்கள். ரைட்டா? த ஈக்விட்டி என்பது இஸ் எ கார்டினல் பிரின்சிபிள். அப்படின்னா கார்டினல் பிரின்சிபிள்னா நல்ல சட்டம்ன்றான். கார்டினல் பிரின்சிபிள்னால் ஈக்விட்டினா சம பங்கு, வரியை வாங்கி சம பங்கு வைக்கிறது இஸ் அ கார்டினல் பிரின்சிபிள். நல்ல ஒரு கொள்கை. கார்டினல் நல்ல கொள்கையாக இருக்கிறது. எங்கே? கார்டினல் பிரின்சிபல் கொள்கை. கார்டினல்னு நல்லதுன்னு வச்சுக்கோ, நல்ல கொள்கையாக இருக்கிறது. எங்கே? இன் டிசைனிங் த டேக்ஸ் சிஸ்டம். அப்படின்னா டிசைனிங்னு வடிவமைக்கணும். டேக்ஸ் சிஸ்டம் அதாவது வரி அமைப்பை வடிவமைக்கணும். வரி நீயா சொல்ல முடியுமா? அதை உண்டாக்கணும் இல்லையா? அதை வரி அமைப்பை டிசைனிங் வடிவமைக்கணும். டிராயிங்கை போடுவாங்க, அதை உண்டாக்கணும்னு அர்த்தம். வரி அமைப்பை உண்டாக்க வேண்டும். அடுத்து எப்படி உண்டாக்குறான் பாரு. த ரிச் சுட் பே மோர் டேக்ஸ். அப்படின்னா பணக்காரங்க அதிகமாக வரி கட்டணும். ரைட்டா? த ரிச்னா பணக்காரர்கள், ஷுட்னா கொடுக்க வேண்டும், பேனா மணி, அதை மணி தான் பேன்றான். த ரிச் சுட் பேனா கட்ட வேண்டும், மோர் டேக்ஸ் அதிகமான வரி கட்ட வேண்டும். மோர் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னா அதிகமான வருவாயை டேக்ஸ் கட்ட வேண்டும். டேக்ஸ் ரெவென்யூ அதிகமான வரி கட்ட வேண்டும். டு கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு அதிகமான வரி வருவாய் பணக்காரர்கள் கட்ட வேண்டும். தேன் யாரை விட? தேன் த பூவர் ஏழை மக்களை விட. ஏழை மக்கள் ₹1 கட்டினா இவன் 1000 கட்டணும். ஏழை மக்களை விட இவன் அதிகமாக கட்ட வேண்டும். பிகாஸ் ஏனென்றால் த ரிச் ஹேஸ் மோர் எபிலிட்டி தென் பூவர் டு பே த டேக்ஸ் அப்படின்றான். அப்போ இந்த பணக்காரங்க ஹேஸ் மோர் எபிலிட்டி, அவங்களுக்கு ரொம்ப திறமை இருக்குது. எதற்கு திறமை இருக்குது? தேன் த பூவர் ஏழை மக்களை விட அவளுக்கு வசதி இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு? டேக்ஸ் கொடுக்குறதுக்கு. அதுதான் சொல்கிறான். த ரிச் ஹேஸ் மோர் எபிலிட்டின்னு திறமை இதில் இருக்குது, பைசா கொடுக்குறதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு வரி மூலிமா பைசா கொடுக்குறதுக்கு. தேன் த பூவர் ஏழைகளை விட இவங்களுக்கு அதிகமாக திறன் இருக்கிறது வரி கொடுப்பதற்கு. எதை? டு பே த டேக்ஸ். டேக்னா செலுத்துவதற்கு, வரியை செலுத்துவதற்கு. நெக்ஸ்ட்டு கேனான் ஆஃப் செர்டைனிட்டி. அப்போ கேனான் ஆஃப் செர்டைனிட்டின்னு சொன்னால் இது என்னது? செர்டைனிட்டினா உறுதி அளிக்கிறது. ரைட்டா? செர்டைன் அப்படின்னா உறுதி. நீ உறுதியை சொல்லு, எனக்கு ₹100 கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, அதான் செர்டைனிட்டினா உறுதி விதின்னு அர்த்தம். இது என்ன ரூல்ஸ்? விதினா ரூல்ஸு. இது என்ன உறுதி விதின்னு என்னன்னு பார்ப்போம். கவர்மெண்ட் சுட் அனௌன்ஸ். அனௌன்ஸ்னால் சொல்ல வேண்டும். அனௌன்ஸ்னால் அனௌன்ஸ்னால் சொல்ல வேண்டும். அரசாங்கம் சுட் அனௌன்ஸ் இன் அட்வான்ஸ் முன்கூட்டியே சொல்லணும். முன்பாகவே சொல்ல வேண்டும். அனௌன்ஸ்னால் சொல்ல வேண்டும். எது? அரசாங்கம் சுட் அனௌன்ஸ் இன் அட்வான்ஸ் முன்கூட்டியே சொல்ல வேண்டும். எதை? த டேக்ஸ் சிஸ்டம், அதாவது வரி அமைப்பை ஒரு மனுஷன் செலுத்துறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடணும். அப்போ தான் நம்ம பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி செலுத்த முடியும். அதை தான் சொல்கிறோம். த கவர்மெண்ட் அனௌன்ஸ்னால் சொல்ல வேண்டும், இன் அட்வான்ஸ் முன்கூட்டியே சொல்ல வேண்டும். எதை? த டேக்ஸ் சிஸ்டம் வரி அமைப்பை வருஷம் முதலே சொல்லிடணும். அதான் சொல்கிறான். டேக்ஸ் வரி அமைப்பை முன்கூட்டியே சொல்ல வேண்டும். ஸோ தட் ஆகவே எவ்வரி டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னா எல்லா வரி செலுத்தும் நபரும், எல்லா டேக்ஸ் பேயர் அப்படின்னா வரி செலுத்தும் நபரும் வில் பி ஏபிள் அவங்களால் முடியும். வில் பி ஏபிள்னா
முடியும், வரி செலுத்தும் நபர்களால் முடியும். வில் பி ஏபிள் டு கேல்குலேட், என்ன முடியும்? டு கேல்குலேட்னா கணக்கீடு, அவங்க வரி எவ்வளோ வருதுன்னு கணக்கிடுவாங்க. முன்கூட்டியே நீ சொல்லிட்டேன்னா எல்லா டேக்ஸ் பேயர்னால் வரி செலுத்தும் நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? டு கேல்குலேட், அதை அவங்க கணக்கிடுவாங்க. ஹவு மச் டேக்ஸ் அமௌண்ட் ஒன் மே ஹேவ் டு பே அப்படின்னா ஹவு மச் எவ்வளோ டேக்ஸு, ஹவு மச்னா எவ்வளவு வரி அமௌண்ட் வரித்தொகை ஒன் மே ஹேவ் டு பே டூரிங் த இயர் அப்படின்னா ஒன்னா ஒரு நபர் ஒன் மே ஹேவ் டு பே, மே ஹேவ்னா செலுத்தணும், டூரிங் த இயர் இந்த வருஷத்துக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ வரி செலுத்தணும் என்பதை கணக்கிடுவார்கள். நீ முதல்ல அந்த சிஸ்டத்தை சொல்லிட்டேன்னா அதான் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கேனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னா கேனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ்னு சொல்லலாம். எக்கனாமின்னு என்னது? பொருளாதாரம். ஆனால் இந்த இடத்துல எக்கனாமின்னா சிக்கனம்னு வரும். கேனான் ஆஃப் எக்கனாமி அண்டு கன்வீனியன்ஸ்னால் வசதின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல என்ன எக்கனாமின்னா சிக்கனம் மற்றும் இது கன்வீனியன்ஸ்னு வசதி. அப்போ கேனான்னு விதி, ஒரு மனுஷன் வரி செலுத்துறதுல சிக்கனமாகவும் செலுத்தணும் அண்டு வசதிக்கேற்ப செலுத்தணும். அதைத்தான் சொல்கிறேன். கேனான் ஆஃப் எக்கனாமி அண்டு கன்வீனியன்ஸ்னால் எக்கனாமின்னா சிக்கனம் மற்றும் கன்வீனியன்ஸ்னால் வசதி. இது என்ன வசதி விதி, சிக்கனம் மற்றும் வசதி விதின்னு அர்த்தம். இஃப் த டேக்ஸ் இஸ் சிம்பிள், டேக்ஸ் வந்து சின்னதாக இருந்தால், கம்மியாக இருந்தால், தென் த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் டேக்ஸ் அப்படின்னா இப்போ டேக்ஸ் போட்டுறாங்க, அதை வசூல் பண்ணணும்ல. இப்போ நீ டேக்ஸ் போடுற, இப்போ டேக்ஸ் வசூல் பண்ணுறது யார்? வருமான வரி அதிகாரிகள் வசூல் பண்ண வருவாங்க. நீ ஆன்லைனில் சப்மிட் பண்ணாலும் அது கணக்கு பார்க்குறதுக்கு ஒருத்தர் பண்ணல, அவன் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ஆஃபீஸ் வைக்கணும், செய்யணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறான், இஃப் த டேக்ஸ் இஸ் சிம்பிள், டேக்ஸ் சாதாரணமாக இருந்தால், வரி சாதாரணமாக இருந்தால், த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸஸ் அப்படின்னா அதாவது அதை கலெக்ட் பண்ணுறது, சேகரிக்கிறது, அந்த டேக்ஸை மக்கள்கிட்ட சேகரிக்கிறோட காஸ்ட்னா செலவு. அதாவது வரி சாதாரணமாக வரி இருந்தால், சின்ன வரியாக இருந்தால், த காஸ்ட்னா செலவு ஆஃப் கலெக்டிங் டேக்ஸஸ் அப்படின்னா வரியை வசூல் பண்ணுற செலவு. அப்போ அதிகாரி தானே அதை வசூல் பண்ணுறாங்க. அப்போ வரியை வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலவு ஆகும் இல்லையா? அதான் சொல்கிறேன், காஸ்ட் ஆஃப் த கலெக்டிங் டேக்ஸஸ். கரெக்டாக வரி வசூல் பண்ணக்கூடிய செலவு, காஸ்ட்னு செலவு. அதான் பிரேக்கில் போட்டிருக்கான். டேக்ஸ் பேயர் காஸ்ட் ப்ளஸ்ஸு டேக்ஸ் கலெக்டர் காஸ்ட். டேக்ஸ் பேயர்னால் வரி செலுத்துறனோட செலவு ப்ளஸ் வரி வாங்குறனோட செலவு. கவர்மெண்ட் வாங்குது, அவனுக்கு செலவாகுது இல்லையா? அப்போ 50 பேரை வச்சு வேலைக்கு வச்சு வாங்கணும், கணக்கு பார்க்கணும், பேங்கில் செலுத்தணும், செய்யணும், கவர்மெண்ட்டு கட்டணும், இவ்வளோ இருக்குது. அதேமாதிரி இவனும் சின்ன வரியாக இருந்தால் வேகமாக செலுத்திடுவான், பெரிய வரியாக இருந்தால் கஷ்டப்படுவான். அதுதான் சொல்கிறான். அதை என்ன சொல்லியிருக்கான் பாரு, டேக்ஸ் பேயர்ஸ். இது என்ன போட்டிருக்கான்? பேயர் காஸ்ட் வரி செலுத்துகிறவங்க, டேக்ஸ் பேயருக்கு வரி செலுத்துகிறோட செலவு மற்றும் வசூல் பண்ணுற செலவு. அதான் சொல்கிறான். செலவு வெரி லோ அப்படின்னா இந்த செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறான். அதேமாதிரி ஃபர்தர் மேற்கொண்டு டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட் ஃப்ரம் எ பெர்சன். இதை ஒரு நபர்கிட்ட டேக்ஸ் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். ஃபர்தர் மேற்கொண்டு டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட்னா வசூல் செய்யலாம் ஃப்ரம் ஏ பெர்சன், ஒரு நபர்கிட்ட. அட் த டைம் ஹி கெட்ஸ் எனப் மணி அப்படின்னா அவங்ககிட்ட பைசா அதிகமாக இருக்கும்போது நம்ம வசூல் பண்ணிக்கலாம். அதாவது டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட், வசூல் செய்ய முடியும் ஃப்ரம் ஏ பெர்சன், ஒரு நபர்கிட்ட. எப்போ? அட் த டைம், அந்த நேரத்தில் ஹி கெட்ஸ் எனப் மணி, என்னன்னா போதுமான அளவு பைசா இருக்கும்போது நம்ம வரியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறான். டு பே டு த கவர்மெண்ட் அப்படின்னு டு பே டு த டேக்ஸ், அதாவது டு பே செலுத்தணும், டு த டேக்ஸ் வரி செலுத்துவான் அப்படிங்கிறான். அடுத்து இந்த மாதிரி இந்த செயல்பாடுகளுக்கு என்ன சொல்கிறான்? திஸ் இஸ் கால்டு கேனான் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி வேலை என்ன சொல்கிறாங்க? இந்த வேலையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திஸ் இஸ் கால்டு, இவைகள் அழைக்கப்படுகின்றன. விதி என்ன விதி? கேனான் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னா வசதி விதி என்று அழைக்கப்படுகிறார்கள். ரைட்டா? அடுத்து ஏ கன்வீனியன்ட் டேக்ஸ் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் அப்படின்னா கன்வீனியன்ட் அவ்வளவு போதுமான டேக்ஸ், போதுமான வரி, ரெடியூசஸ்னால் குறைக்கிறது. எதை? கலெக்டிங் டேக்ஸ் அப்படின்னா கலெக்டிங் டேக்ஸ்னால் அதாவது நம்ம வசூல் பண்ணக்கூடிய வரியை வசூல் பண்ணக்கூடியதை குறைக்கிறது. என்ன செய்யுது? ஏ கன்வீனியன்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒரு போதுமான அளவுக்கு வரியானது ரெடியூசஸ் குறைக்கிறது. எதை குறைக்கிறது? த காஸ்ட்னா செலவை குறைக்கிறது.
எதனோட செலவு? கலெக்டிங் டேக்ஸ். அப்படின்னா வரி வசூல் பண்ணும் செலவை இது குறைக்கிறது. ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்னது? கேனான்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நீளும் தன்மை. ரைட்டா? அப்போ கேனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி. அப்போ உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்ற. நெகிழ்ச்சினா நீளும் தன்மை. அந்த வரி கொஞ்சம் நீண்டுகிட்டே போகணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். ரொம்ப ரிஜிட்டாக இருக்கக்கூடாது. ரிஜிட்னா கடினமான சட்டங்களை போடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டினா நீளும் தன்மை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். வரி கட்டுறதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, லிபரலாக இருக்கணும். அதான் சொல்கிறான். லிபரல்னால் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். சரி இன்றைக்கி கட்டலையா, நாளைக்கு கட்டு. சரி நாளைக்கு கட்டலையா, ஒரு 50 ரூபா ஃபைன், ஒரு 2 மாதம் கழிச்சு. இல்லை நீ கட்டி ஆகணும், இல்லை நாளைக்கு கட்டினா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு போடக்கூடாது. அது வந்து கடினம், ரிஜிட். இது நாளைக்கு கட்டலையா, சரி 5 ரூபா ஃபைன். 5 ரூபா எங்கே, 500 ரூபா எங்கே? அது ரிஜிட்டு. இது எலாஸ்டிசிட்டி. அப்படின்னா நெகிழும் தன்மைன்பா. நெகிழும் தன்மைன்னா நீளும் தன்மை. அப்படின்னா அந்த ரூல்ஸ் கொஞ்சம் கடினமாக இல்லாமல் இருக்கணும். அப்போ கேனான்ஸ்னால் விதிகள். ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன். இப்போ ஃபேக்ட்ரியில் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா பொருட்கள், அது மூலிமா நம்ம வரி கிடைக்கிது இல்லையா, அதற்கு உண்டான விதிகள். அந்த வரிக்கு உண்டான விதிகள் ப்ரொடக்டிவிட்டி. கேனானா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா உற்பத்தி வரி, அதாவது உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்னு தான். உற்பத்தி திறன், ஒரு ஃபேக்ட்ரியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் வரியோட விதி மற்றும் அதற்குண்டான சில ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிள்னா அப்படி செலுத்த தவறினால் சின்ன பனிஷ்மெண்ட். சின்ன பனிஷ்மெண்ட்னா ஜெயில் தண்டனை இல்லை, ஒரு சின்ன அவதாரம் அப்படி தான் போடணும். பெரிய அவதாரம் போடக்கூடாது. தான் அதுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி. ஃபிசிக்ஸ் எலாஸ்டிசிட்டி நீளும் தன்மைன்னு அர்த்தம். இங்கே எலாஸ்டிசிட்டி சிறிய தண்டனை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ த கவர்மெண்ட் சுட் சூஸ். கவர்மெண்ட்டு சூஸ் பண்ணணும். சூஸ்னால் தேர்ந்தெடுக்கணும். அரசாங்கம் தேர்ந்தெடுக்கணும். த டேக்ஸஸ் வரிகளை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா பல வரிகளை போட்டு முன்னான்னு போடுறத விட கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வருவாய் கிடைக்கக்கூடிய சில வரிகளை போட்டாலே போதும். கொசமுசான வரிகளை போட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு வரி கிடைக்காம கம்மியாக கிடைக்கிறத விட சில குறிப்பிட்ட வரிகளை தேர்ந்தெடுத்து அதில் அதிகமான வருவாய் கிடைச்சிச்சுன்னா அப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு பாரு. கவர்மெண்ட் சுட் சூஸ். அரசாங்கம் சுட் சூஸ்னா தேர்ந்தெடுக்கணும். எதை? த டேக்ஸஸ் வரிகளை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னு என்ன மாதிரி வரிகளை தேர்ந்தெடுக்கணும்? that can be get enough tax revenue. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வரிகள் அதிகமான வருவாயை கொடுக்கணும், வருவாயை கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டு ஒரு வரியை தேர்ந்தெடுக்கணும்னா வரியை உண்டாக்கணும்னு அர்த்தம். வரியை தேர்ந்தெடுக்கணும்னா உண்டாக்கணும். அது எப்படி உண்டாக்கணும்னா that can அந்த உண்டாக்கப்பட்ட வரி அமைப்பானது that can get enough tax revenue அதிகமான வருவாயை கொடுக்குறது மாதிரி இருக்கணும். கெட்னா பெற முடியும். எதை? enough அதிகமான வரி வருமானம். டேக்ஸ் ரெவன்யூனா வரி வருமானத்தை பெற முடியும். டு இட் அதிலிருந்து. எதுலேருந்து? டு இட்னா அந்த நம்மளோட தேர்ந்தெடுத்ததுலேருந்து. எது? சிஸ்டம். ஏகப்பட்ட வரிகளை போட்டு மசனை போடுறத விட நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு இதை போட்டு அதிகமான வருவாய் வர்ற மாதிரி. அதுதான் சொல்கிறான். கவர்மெண்ட் சுட் சூஸ் தேர்ந்தெடுக்கணும். த டேக்ஸ்னா வரிகளை. தட் கேன் கெட் அதன் மூலிமா பெறலாம். எனஃப் டேக்ஸ் அதிகமான வரி வர்ற மாதிரி உள்ள வரி அமைப்பை தேர்ந்தெடுத்து டு இட்னா பெறலாம் அப்படிங்கிறான். ரைட்டா? அது மூலிமா பெறலாம். அந்த வரி தேர்ந்தெடுக்கிறதுல அது மூலியம் பெறலாம்னு இருக்கும். டு இட்னு அர்த்தம். அடுத்து இட் சுட் சூஸ்னால் திரும்பி அது சூஸ்னால் தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுக்கணும்? ஃபியூ டேக்ஸஸ் சில வரிகளை தேர்ந்தெடுக்கணும். ரைட்டா? தேர்ந்தெடுத்து தட் கேன் ஃபெச் மோர் டேக்ஸ் ரெவன்யூ. அந்த சில வரிகளை தேர்ந்தெடுத்து பல வரிகள் நீ போட்டிருக்க, அதில் சில வரிகளை ஃபெட்ச்னா அதில் ஃபெட்ச்னா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எடுக்கணும். எடுக்கிறது தான் ஃபெட்ச்னு சொல்லுவான். ரைட்டா? அதை நீ நல்லா கவனிங்க என்ன சொல்லியிருக்கான். இட் ஷுட் எகெயின் சூஸ் பண்ணணும். மறுபடியும் இது வந்து செலெக்ஷன் பண்ணணும், அதாவது தேர்ந்தெடுக்கணும். ஃபியூ டேக்ஸஸ் பல டேக்ஸ்கள் போட்டிருக்க, அதில் சில டேக்ஸ்களை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு தட் கேன் ஃபெச் மோர் டேக்ஸ் ரெவன்யூ. அந்த சில டேக்ஸ்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அதுதான் அதிக வருமானம். ஃபெச்னா சேர்த்தல். எதோட சேர்க்கணும்? அதிக வருமானம் வரக்கூடிய வரிகளோட இதை தேர்ந்தெடுத்து சேர்க்கணும். அதனால் பாருங்கள், கவர்மெண்ட் சுட் சூஸ் திரும்பி சேர்க்கணும். ஃபியூ டேக்ஸஸ் சில வரிகளை மட்டும் சேர்க்கணும். எதை? தட் கேன் ஃபெச் மோர் டேக்ஸ் ரெவன்யூ. அவை தான் அரசாங்கத்துக்கு அதிகமான வரிகளை கொடுக்கும். தட் கேன் ஃபெச்னா கொடுக்கும், வழங்கும். எதை வழங்கும்? இந்த இடத்துல தட் கேன் ஃபெச்னா வழங்கும். எதை? மோர் டேக்ஸ் ரெவன்யூ.
அதிகமான வருவாயை வழங்கக்கூடிய விதிகளை தேர்ந்தெடுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், அதற்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், ஏகப்பட்ட வரிகளை போடுறதுக்கு பதிலாக சில குறிப்பிட்ட வரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு அதன் மூலிமா அரசாங்கத்துக்கு வரி அதிகமாக வரக்கூடியதை பார்க்கணுன்றான். நல்லா திரும்பி படிக்கணும், பார்த்துக்கோங்க. சூஸ், அதாவது இட் ஷுட் சூஸ், இட்னா கவர்மெண்ட் சொல்லுது, இட்னா கவர்மெண்ட் ஷுட் சூஸ்னா தேர்ந்தெடுக்கணும். எதை? ஃபியூ டேக்ஸஸ், சில டேக்ஸ்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கணும். பல டேக்ஸ்கள் போட்டிருக்கு, ஆனால் சில இதில் மட்டும் தான் வச்சுக்கணும், மீதில் டெலிட் பண்ணிடணும். சில டேக்ஸ்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த சில டேக்ஸ்கள், நீ தேர்ந்தெடுத்த டேக்ஸ்கள் இது என்னவாக இருக்கணும்? தட் கேன் ஃபெச் மோர் டேக்ஸ் ரெவன்யூ, அப்படின்னா அது வழங்கும், ஃபெட்ச்னா வழங்கும், அதிகமான வருவாயை வழங்குவதாக இருக்கணும். எனவே இன்ஸ்டெட் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னா, இன்ஸ்டெட்னா அதற்கு பதிலாக லாட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், ஆனால் அதிகமான வரி முறைகள். இன்ஸ்டெட் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா அதிகமான வரி வசூல் பண்ணுற முறைகளுக்கு பதிலாக சில முறைகளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் கேனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, இதுதான் விதிமுறைகள். இப்படி தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உற்பத்தி திறனிலிருந்து வரக்கூடிய விதிமுறைகள் இவைகள் தான் இருக்கும். எனது திஸ் இஸ், இவைகள் இருக்கின்றன. கேனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் வரி. அது உற்பத்தி திறன் வரியில் தான் உனக்கு அதிகமாக பைசா கிடைக்கும். திஸ் இஸ், அவைகள் யார் எவையாக இருக்கின்றன? அந்த அதிகமான வரி கிடைக்கிறது திஸ் இஸ் இருக்கின்றன. எவ்வாறு இருக்கின்றன? ஆண்டா கேனான் விதிகளாக இருக்கின்றன. ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் விதிகள் மூலமாக உனக்கு அதிகமான பைசா கிடைக்கும்தான். டேக்ஸ் இஸ், அதாவது வரியானது பெய்டு பை த பீப்புள், அப்படின்னா மக்களால் வரிகள் செலுத்தப்படுகின்றன. டேக்ஸ் இஸ் பெய்டுனா செலுத்தப்படுகின்றன. பை த பீப்புள், மக்களால் செலுத்தப்படுகின்றன. அவுட் ஆஃப் தர் இன்கம்ஸ், அப்படின்னா அவங்களோட வருமானத்திலிருந்து, மக்களின் வருமானம். அவுட் ஆஃப் தர் இன்கம்னா அதிலிருந்து, இன்கம்னா வருமானத்திலிருந்து மக்களால் செலுத்தப்படுகின்றன வரி. தேர்ஃபார், ஆகவே த டேக்ஸ் சிஸ்டம் ஷுட் பி டிசைன்ட், ஆகவே த டேக்ஸ் சிஸ்டம்னா வரி அமைப்பை ஷுட் பி டிசைன்ட், வடிவமைக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும். வரி அமைப்பை ஷுட் பி டிசைன்னா உண்டாக்க வேண்டும். இன் சச் ஏ வே, இந்த விதத்தில் உண்டாக்கணும். எந்த விதத்தில் உண்டாக்கணும்? மக்கள் தான் செலுத்துகிறேன், அதனால் நீ வரி அமைப்பை உண்டாக்கணும். இன் சச் ஏ வே, இந்த மாதிரி உண்டாக்கணும். இன் சச் ஏ வே, இந்த மாதிரி அர்த்தம். தேட் த பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலி பே, அப்படின்னா மக்கள் தன்னாலே அதிகமாக செலுத்தணும். பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலினா மக்கள் ஆட்டோமேட்டிக்கலி தன்னாலே, தன்னாப்பிலே, தன்னார்வமாக, ஆட்டோமேட்டிக்கலி தன் ஆர்வமாக, மக்கள் தன் ஆர்வமாக பே செலுத்த வேண்டும். மோர் ரெவென்யூ, அதிகமான வரியை செலுத்த வேண்டும். அந்த மாதிரி நீ வரியை உண்டாக்கணும்ன்றான். இஃப் தர் இன்கம்ஸ் க்ரோ, அப்படின்னா அவங்களோட வரி அவங்களோட இன்கம், வருமானம் அதிகமாகும்போது மக்கள் தானாகவே வரியை செலுத்துகிற மாதிரி நீ வரியை உண்டாக்கணும்ன்றான். திஸ் இஸ் கால், இந்த மாதிரி நீ உண்டாக்குனேன்னா இஸ் கால்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அப்படின்னா இந்த மாதிரி நீ உண்டாக்கக்கூடிய வரி அமைப்புக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டினா நெகிழ்ச்சி வரின்னு அர்த்தம். ரைட்டா? சரி, இதை இப்போ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.